ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு பாட்டு ஆடியோ கலந்து போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லா கோல்டு இருக்கனால என்னால் பேச முடியாதனால பாட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அதாவது பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு பாட்டை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படின்ட்டு கொஞ்சம் சாங் கேட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் மட்டும் வச்சுருந்தேன். நல்லா இருக்கேன், என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு, நல்லா சுற்றி பார்த்தாச்சு. வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் வீடியோ எடுத்தார். நான் பாப்பாவை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருந்தேன். எனக்கு கோயிலில் ஒரே அச்சமாயிடுச்சு, என்னடா இப்படிலாம் வீடியோ இருக்கிறமே. நான் என்ன நினப்பேன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ஃபஸ்ட்டில் வந்துட்டு என்ன இப்படி இருக்காங்க, வெளில பப்ளிக்கில் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு நினப்பேன். ஆனால் இப்போ நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நினச்சது எவ்வளோ தப்புன்னு ரியலைஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். வீடியோ எப்படி இருக்குது, கோயில் எப்படி இருக்குது, நான் பண்ணுறது சரியா தப்பா, என்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும், என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கண்டிப்பாக திருத்திட்டு நீங்கள் சொல்கிறத மாதிரி நான் பெஸ்ட்டாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வினை தீர்ப்பான் விநாயகன்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோடய வினைகளை தீர்த்து வைக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு விநாயகருக்கு 2 விளக்கு போட்டேன். அதையும் ஒரு வீடியோ எடுத்தார். நல்லா தான் ஹெல்ப் பண்ணுறாரு, நல்லா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு வீட்டுக்காரர் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எனக்கு சொல்ல தெரியல, எப்படி சொல்லணும்னு கற்றுக்கிட்டு சொல்கிறேன். ஆனால் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் வந்து இன்னும் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் கமெண்டை படித்து பார்த்துட்டு அதைப்படி நான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போடையில் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு இது புதுசு, இதான் என்னோடய 4வது வீடியோவோ என்னமோ தெரில, 4வது வீடியோ. ஆனால் டே 3யோட வீடியோ இது, விலாக் டே 3. இது வரைக்கும் நான் 2-4 வீடியோ தான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப லென்த்தாக போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய நேரம் பேசணும், எப்படி பேசுகிறதுன்னு தெரில. வீடியோ பெருசாக இருந்தால் தான் பேச முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு. எனக்கு எடிட்டும் பண்ண தெரில, எதுவுமே தெரில. நான் இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை படிச்சுட்டு நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் மறக்காமல் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயமும் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ரெடி பண்ணலான்ட்ருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். யார் யாருக்கெல்லாம் அது வேணுங்கிறத வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் போஸ்ட்டு போட போகிறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாலலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்துச்சு என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தோம், எல்லாமே ஓகேவா, இதையே கண்டினியூ பண்ணோமா, என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத கமெண்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். அப்போ தான் நான் இன்னும் என்னை எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். சரியான ஹெட் பெயின், சரியான கோல்டு, இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.